ஜும்மாவுடைய நாளில் கடமையான குளிப்பு எப்படி குளிப்போமோ அந்த மாதிரி நல்லா குளிச்சுட்டு பள்ளிக்கு யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒட்டகம், இரண்டாவதாக வர்றவருக்கு ஒரு மாடு, மூன்றாவதாக வர்றவருக்கு ஒரு ஆடு குர்பானி கொடுத்த நன்மை உண்டு, நான்காவதாக வர்றவருக்கு ஒரு கோழி தர்மம் செய்த நன்மை, ஐந்தாவதாக வர்றவருக்கு ஒரு முட்டை தர்மம் செய்த நன்மை உண்டு. இப்படி வர்றவங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கிற மலக்குமார்கள் இமாம் பிரசங்கம் செய்ய வந்த உடனே இதுவரை பதிவு செஞ்சுட்டு இருந்த அந்த பதிவேட்டை சுருட்டி வச்சுட்டு பள்ளிக்குள்ளே வந்து பயான் கேட்க உட்கார்ந்துருவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போது இமாமருடைய குத்துபா துவங்கியதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் மலக்குமார்களுடைய அந்த ஸ்பெஷல் ரெக்கார்டில் இருக்க மாட்டாங்க. இதில் நாம் புரிய வேண்டியது என்னென்னா, மலக்குமார்கள் பயானை கேட்டுட்டு குடும்பமாக நடத்த போகிறாங்க அல்லது கொடுக்கல் வாங்கல், அதிகாரம், பொறுப்பு, வியாபாரம்னு எதிலையாவது ஈடுபட போகிறாங்களா? அப்போ இந்த ஹதீஸினுடைய நோக்கம் என்னென்னா, மலக்குமார்களே பயானை கேட்குறாங்கன்னா இந்த ஜும்மாவுடைய பயான் நமக்கு எவ்வளவு அவசியம், எவ்வளவு முக்கியம்னு நாம் விளங்கி சீக்கிரமாக வந்து பயானில் நாம் கலந்துக்கணும்.